அந்த படம் என்னன்னு ஒரு 10-15 டேஸ்ல சொல்றோம். வடசென்னை 2 அந்த படம் முடிஞ்சு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் ரீசெண்டா எஸ்டிஆர் படம் பத்தியும் அண்ட் வடசென்னை 2 பத்தியும் ஒரு அப்டேட் கொடுத்திருக்காரு. அதாவது வெற்றிமாறன் அவர்களோட ப்ரொடக்ஷன்ல வெளியாக போற பேட் கேர்ள் படத்தோட ப்ரொமோஷனல் ஈவெண்ட் பாத்தீங்கன்னா சென்னை கமலா தியேட்டர்ல நடந்துச்சு. சோ அங்கதான் இந்த ஒரு அப்டேட்டை கொடுத்திருக்காரு. அதாவது இன்னும் 10-15 நாள்ல என்னோட நெக்ஸ்ட் படம் என்னன்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். அண்ட் இந்த படத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வடசென்னை 2 தான் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட டிராப் ஆகிற நிலையில இருந்த எஸ்டிஆர் வெற்றிமாறன் படத்தோட அறிவிப்பு பாத்தீங்கன்னா சீக்கிரமே வரப்போகுது. அதாவது இந்த படத்துக்கு அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோலாம் ஷூட் பண்ணி முடிச்சிட்டாலும் ப்ரொடியூசர் தான் அவர்கள் இந்த படத்துல இருந்து இப்போ விலகிட்டதா சொல்றாங்க. ஸோ அதனால இப்போ இந்த படத்தை வெற்றிமாறன் அவர்களே அவரோட ஓன் ப்ரொடக்ஷன்லயோ இல்ல வேற ஏதாவது தயாரிப்பாளரோட கொலாபரேட் ஆகியோ பண்ண போறாராம். ஏன்னா ஆல்ரெடி மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட வாடிவாசல் படமே டிராப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதுவும் டிராப் ஆச்சுன்னா வெற்றிமாறன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவா இருக்கும். அண்ட் ஒரு பக்கம் எஸ்டிஆர் அவர்களுமே பெருசா படம் பண்ணாமலே இருக்காரு. இந்த வெற்றிமாறன் அவர்களோட ப்ராஜெக்ட்னால பார்க்கிங் இயக்குனர் பண்ண இருந்த படமும் தள்ளி போயிடுச்சு. அந்த இயக்குனர் இப்போ சியான் விக்ரம் அவர்களை இயக்க போறாரு. ஸோ இந்த படத்துக்காக அதையும் விட்டு இப்போ இதுவும் டிராப் ஆகிற சிச்சுவேஷனுக்கு போயிடுச்சு. பட் இப்போ நல்ல வேலையா இந்த படத்தோட அறிவிப்பு சீக்கிரமே வரப்போதான். அண்ட் அதுக்கப்புறம் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் படமான வடசென்னை 2 வேற இருக்கு. அண்ட் இப்போ எஸ்டிஆர் அவர்களோட பண்ற படம் வேற வடசென்னை யூனிவர்ஸ்குள்ள வேற வருது. ஸோ அதனால இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்டுமே பயங்கர எக்ஸைட்டிங்கான ப்ராஜெக்ட் தான். ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் மந்த் அந்த அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ வருதான்னு பார்க்கலாம். அண்ட் வெற்றிமாறன் அவர்களோட உதவி இயக்குனர் இயக்கி இருக்கிற இந்த பேட் கேர்ள் படம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5 மதராசியோட ரிலீஸ் ஆகுது. ஸோ படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.